ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் அரவக்குறிச்சி டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற மல்லீஸ்வரர் டெம்பிள், ரெங்கமலை மல்லீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடிவாரத்துக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரோடு பிரியும். நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும். இங்கேயே போர்ட்லேயே போட்டிருப்பாங்க, ரெங்கமலை ஸ்ரீ மல்லீஸ்வரர் ஆலயம் செல்லுமலைன்னு. நம்ம ரைட் சைடு கட்டாயி உள்ளே போகணும். கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடிவாரத்து பக்கமாக வந்துட்டோம். பாருங்கள், சிவசிவான்னு எழுதியிருக்கல, அதுதான் அடிவாரம், கோயிலோட அடிவாரம். நம்ம இப்போ அந்த மலையை தான் நம்ம ஏற போகிறோம். மல்லீஸ்வரர் டெம்பிளோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் அடிவாரம், நம்ம மலையோட அடிவாரம். நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அடிவாரத்துலேருந்து இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டரங்கி மலை மாதிரி இதுவும் கல்லில் தான் படிக்கட்டுருக்கு. சரிங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. மிகவும் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி மேலே இருக்குது. 3 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அடுத்த அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். நாங்களும் நடந்து போயிட்டே இருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா சத்தியமாக எங்களை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 12:30 க்ளோஸ் தான். இப்போ கூட அவங்க எங்களையே நீங்கள் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க கோயில் பூசாரிங்கெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் அந்த மலையை ட்ரெக் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதாவது இப்போ உங்கள் கொண்டரங்கி மலைக்கு நம்ம போனோம், அதை விட இந்த பாதை இது கொஞ்சம் கடினமாக இருக்குது. சைடில் எல்லாமே கம்பி மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. சரி சரி சரி. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 நிமிஷம் ட்ரெக்கிங் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போங்க. வரவங்க ரொம்ப சேஃப்டியாக வரணுங்க. மெயினாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா மலைக்கும் சிவனை தேடி போகிறப்போ தண்ணி ப்ளஸ் என்னென்னு வேணும். வேறு ஏதாவது பிஸ்கட்டு அந்த மாதிரி கூட எதாவது எடுத்துகிட்டு வரலாம். 1000 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலா நண்பா. அதாவது இந்த மல்லீஸ்வரர் கோயில் வந்து ஒரு 2000 வருஷம் பாண்டியர் காலத்து கோயிலாமா. பேசுகிறேன் போட்டையா. இப்போ நம்ம ஒரு 1/2 hour ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ஒரு மலை வந்து அடைஞ்சிருக்கோம். கொஞ்சம் கடினமாக இருக்குது. சரி 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 சரி. அப்படியே நீங்கள் பாருங்கள், நீங்களும் பாருங்கள். வந்துட்டுமா நண்பா? அவர் சரண் அடைஞ்சிரு நண்பா. கிளைமேட் அப்படியே மாறுது நண்பா. உண்மையா இல்லையா? பத்தியா இல்லை, இதுலேயும் ஆனால் படி வெட்டியிருக்காங்க. அதான் அந்த காலத்தில் வெட்டியிருப்பாங்களோ? இருக்கலாம் நண்பா, இருக்கலாம். இதுவும் அமைச்சிருக்காங்க. ஆனால் வியூ பாயிண்ட போகிறேன். நல்ல கிளைமேட். வர சில்னஸ் கிடைக்குது. வெயில் அடிச்சு ரொம்ப சில்னஸ் எனக்கு கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு வடிவில் நம்ம காய்ச்சி தராருன்பா. சரசா கரெக்ட் ஒரு மாதிரி இருக்கு. வேலை யாரும் புதுசு அடித்து வச்சுருக்காங்க. சாமி கும்பிடும்பா.
பஸ் இருக்குதா? ஆமாங்க. இந்த பக்கமா பாருங்க, கீழே லிங்கம் இருக்குதா? மேல லிங்கம் இருக்கு. பால் தற்சூலமா விட்டுக்கிட்டு லிங்கத்தை பசு முகந்து பாக்குது, தெரியுதா? இதே மாதிரி தான் சுயம்பலிங்கம் தான் உள்ள இருக்கிறது அரையடி. கீழே பாருங்க, இவர் தான் பாண்டிய மன்னர், மக்களோட சேர்ந்து அவர் சிவனை கும்பிடுறாரு. கீழே போயிட்டு கீழே போயிட்டு ஊருக்கு போகணுமா? ஊருக்கு நாளைக்கு காலைல போனால் போதும். நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டேன். சரிங்க. அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். அப்படியே கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது, அப்புறம் இங்கே எல்லாமே இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் வச்சு வழிபட்டுருக்காங்க. அதாவது இந்த மரத்தில் ஏதோ கட்டியிருக்காங்க, அது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது முடிச்சுக்கிறோம். இது என்ன சாமி நண்பா? காலபைரவர் சாமி. அதாவது அப்படியே கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே காலபைரவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம பின்னாடி வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த பாண்டியர் காலத்தை நம்ம கோயிலில் சொன்னோம்ல, அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த மீன் சிம்பிள். ஓ, அந்த ஐயா சொன்ன அந்த மீன் சிம்பிளும் இதாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் பாண்டியர் காலத்து கோயில்னு. என்னுடைய இதுதான். ஓகே நண்பா, இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். கடைசியாக நாங்கள் உங்களுக்கு இனிமேட்டுக்கு நாங்கள் கீழே போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் கண்டினியூ தரோம், வேறு அப்டேட் கொடுக்குறோம்.